அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். காரைக்கால் மாவட்டம் ராஜாத்தி நகரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 2 அடுக்கு நீர்த்தேக்க தொட்டி கிட்டத்தட்ட 20 லட்சம் லிட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய கொள்ளளவு கொண்ட ஒரு நீர்த்தேக்க தொட்டி பலாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து அளித்து கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தயார் நிலையில் உள்ள அந்த நீர்த்தேக்க தொட்டியை ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிகாரிகள் திறக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி காரைக்கால் போராட்டக் குழு சார்பாக மலர் வளையம் வைத்து சமீபத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அப்பொழுது தெரிவிக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த நீர்த்தேக்க தொட்டி அதாவது நிலையம் திறக்காமல் இருக்கிறது என்ற ஒரு காரணம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ரகசியமாக நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம், அது தகவல் தான், அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது, நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் அந்த நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள இடத்துல ஊற்று உப்பு நீராக மாறியதாகவும், அதை தற்போது தண்ணீர் எடுத்து பொதுமக்களுக்கு, அதாவது காரைக்கால் மாவட்டம் முழுவதும் விநியோகம் செய்தால் அதனால் சட்ட சிக்கல்கள் வரும் என்றும் பிரச்சனைகள் வரும் என்றும் அதிகாரிகள் இதை திறக்காமல் இருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது. அது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் திறக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றும் அதிகாரிகள் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. தயார் நிலையில் உள்ள ஒரு நீர்த்தேக்க தொட்டி எதனால் இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை, திறக்காமல் இருக்கிறது என்ற காரணத்தை இதுவரைக்கும் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை, கூறவில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு தகவல் வருகிறது. உப்பு நீர் கலந்து விட்டதாகவும், அதை அங்கு எடுக்கின்ற தண்ணீரை குடிப்பதற்காகவும் மக்கள் பயன்பாட்டிற்காகவும் வெளியில் விட முடியாது. அது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது நமக்கு வந்த தகவல். அதிகாரிகள் தான் இதில் உள்ள உண்மை தன்மை என்ன என்பதை அதிகாரிகள் தான் மக்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு வதந்திகள் பரவி கொண்டே இருக்கும் என்பதை அதிகாரிகள் மறந்துவிட வேண்டாம். அரசியல் தலைவர்கள், காரைக்கால் மாவட்டம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் இதுபோன்ற மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள், நலத்திட்டங்கள் தடைபடுவதை தவிர்த்து முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக நானும் போராளி பாபாட்டினோம்.